நன்மைக்கு எதுவாக என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, என்ன போராட்டமான சூழ்நிலை, எதிரான சூழ்நிலை, மனதை பாதிக்கக்கூடிய பலவீனமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்ல ஆண்டவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மோடு இடைப்படுவார், பேசுவார். கண்களை மூடி அவரிடத்துல, ஆண்டவரே என்னோடு பேசு, என்னோடு பேசு, நீர் பேசுகிற கர்த்தர் அல்லவா, உடைய வார்த்தைகளுக்காய் நான் காத்திருக்கிறேன், உடைய ஜீவ வசனங்களுக்காய் காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையை உருவாக்குகிற, என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற உடைய அற்புத வார்த்தைகளுக்காய் நான் நோக்கி பார்க்கிறேன். பேசும், தடைகள் எல்லாம் உடையட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். துபாயில் கூட இல்லை, பக்கத்தில் இருக்கிற சில கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் கூட கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முடியல. ஆனால் அந்த சூழலிலும் நாங்கள் மதியம் ஒரு உபவாச ஜெபத்தை நடத்தி வரும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த தேசத்துக்காக ஜெபிக்க சரியாக நாங்கள் வரும்பொழுது ஆண்டவர் இந்த வளைகுடா பகுதியிலே போர் பதற்றம் உருவாகும், எனவே ஜெபிக்கணும்னு சொல்லி கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக ஜெபித்து இருக்கிறோம். ஜெபித்து அதே நேரத்தில் இங்கே வருகிற பொழுது நாங்கள் இங்கே ஊழியத்தில் சொல்லிட்டு வந்தோம், நீங்கள் நல்லா ஜெபிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் போகிறோம், அங்கே போர் உருவாகினா அது முறியடிக்கப்படணும்னா நீங்கள்லாம் ஜெபிக்கணும் என்பதாக சொல்லிட்டு வந்தோம். அதே போலவே வந்த உடனே நாங்கள் இப்படி தான் வந்து 2 நாட்கள் ஆகிறது. கர்த்தர் இந்த சூழ்நிலையில் அவர் ஜனங்களை பலப்படுத்துவதற்காக, இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஏதோ ஆக்சிடென்டலாக நடந்ததா நீங்கள் நினைக்காதீங்க. இந்த சூழ்நிலை உருவாவது கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு தெரியும். அவர் நமக்காக ஜெபிக்க வச்சிருக்கிறார். ஆமென். இந்த தேசத்துக்காக ஏற்கனவே ஜெபங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் நிச்சயம் கட்டாயம் கிரியச் செய்வார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், இதெல்லாம் சாதாரணமாக நடந்துகிட்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய வருகைக்கு நாம் சமீபமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக நெருங்கி இருக்குது. அதனால் நாம் என்ன செய்யணும்? தேவனை நெருங்கணும், அவ்வளோதான். அவருடைய பிரசன்னத்தில் இன்னுமாய் நெருங்கி வந்துட்டா போதும், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவருடைய பிரசன்னம் பார்த்து கொள்ளும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். ஆமென், அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு வந்திருக்கிற நம்மோடு தேவனாகிய கர்த்தர் பேசுவார், இடைப்படுவார். நாம் வேதத்தில் இந்த வாதத்தின் முதல் நாள் நாம் இந்த ஒரு கடினமான சூழ்நிலையை தேசம் ஒருவேளை சந்தித்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளமோ கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, வசனத்தின் மேலே, தேவன் பேசுகிற காரியத்தின் மேலே முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20. அந்த வசனத்தை நாம் ஏற்கனவே நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவர். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள் கிரியை செய்கிறவர். இந்த வார்த்தை வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா போதும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம ஸ்பிரிட்குள்ளே எடுத்துக்கிட்டால் போதும். சும்மா காதில் கேட்டு இந்த காதில் விடாமல் இருதயத்துக்குள்ளே நம்முடைய உணர்வுக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும். என்ன அது? நாம் வேண்டிக் கொள்கிறத விட, நம்மளாம் நிறைய ஜெபம் பண்ணுறோம், நம்ம என்னென்ன காரியத்துக்குள்ளே ஜெபிப்போம். அந்த ஜெபத்துக்கு மேலாக நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு அதிகமாக மட்டுமல்ல, நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாக. நம்ம நினைக்கிறது கொஞ்சம் நஞ்சமாக நினைப்போம், நம்முடைய கற்பனை உலகம் எவ்வளோ வேணாலும் நினச்சிடுவோம். ஆனாலும் அதற்கும் மிகவும் அதிகமாக நான் பார்த்தேன். அதிகமானு மட்டும் வேதம் சொல்லலை, மிகவும் அதிகமாக. புரியுதா உங்களுக்கு? ஓவர் ஃப்ளோயிங் மாதிரி, ஓவர் ஆல் அபவ், எல்லாத்தையும் விட மிக அதிகமாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வல்லமை கிரியை செய்கிற வல்லமை. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி வல்லமை அல்ல. நாம் ஜெபித்த ஆண்டவரே இந்த அற்புதம் நடந்துராதா, இந்த அதிசயம் நடந்துராதான்னு நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் காரியம் அல்ல. அதுக்கு மேலாக
கிரியை செய்கிற, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமையின்படியே நமக்குள் அவர் கிரியை செய்ய வல்லவர். அப்போது நமக்குள்ளே அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறதுக்கு மேலாய் செய்கிறவர், நான் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று நீங்கள் உள்ளத்திலிருந்து அந்த வல்லமையான அந்த கிரியையை விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஆமென். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எனவே இந்த வசனத்தின் படியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்திருந்த எல்லாவற்றையும் விட நீங்கள் நினைச்சதை காட்டிலும் அவர் மிகவும் அதிகமாக கிரியை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நமக்கும் செய்வார், நம்முடைய தேசத்துக்கும் செய்வார், நம் மூலமாய் அநேகருக்கு செய்வார். ஆமென். அப்போது இந்த காரியத்தை மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லவர் என்பதை நம்ம பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தில் நாம் அதை வைத்து, வேதத்தை வைத்து நாம் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட பாரம், தனிப்பட்ட பிரச்சனை, நம்முடைய உள்ளத்தில் மாத்திரம் இருக்கிற ஒரு காயம், ஒரு வேதனை, நமக்குள்ளே இருந்து ஒரு குறையான காரியத்தை நினைத்து கலங்குகிற பாதை. ஐயோ இது குறையாக இருக்குதே, இது வேதனையாக இருக்குதே, இது பிரச்சனையாக இருக்குதே, மற்றவங்கள்ட்ட கூட சொல்ல முடியலையே, ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்திலே உங்களுக்குள்ளே இருக்கிற இடத்துல கூட ஷேர் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு பாரம் ஒருவேளை இருக்குமானால், அந்த விதமான அந்த தனிப்பட்ட பாரத்தின் காரியத்தை, அந்த குறையை நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் செயல்பட வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அதே போல் தனிப்பட்ட நபர் மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு பொறுப்புகள் இருக்கலாம், உங்கள் வேலையில் ஒரு பொறுப்புகள் இருக்கலாம், நீங்கள் பல காரியத்தில் ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கும். உங்களுடைய கரங்களிலே, உங்களுடைய பொறுப்பிலே, உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கம்பெனியில் வேலை செய்யலாம், எந்த ஒரு காரியம் ஊழியத்தின் பாதையில் என்றெல்லாம் நம் ஏதோ ஒரு பொறுப்பு நிறைந்த நம்முடைய டியூட்டி, நம்முடைய கட்டாயம், நம் செய்ய வேண்டிய கடமை என்பதாக இருக்குமேயானால், அதில் நீங்கள் அதை செய்வதற்கு சிரமப்பட்டு அதில் ஏதாவது காரியம், ஆண்டவரே இது சக்ஸஸ் ஆகணுமே, இதில் நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், நான் இந்த காரியத்தில் ஏற்கனவே நான் போராடி கொண்டிருக்கிறேன், இப்பொழுதும் ஜெபிக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் அப்படி இருக்குமானால் அந்த காரியத்திலும் ஆண்டவர் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவர். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை ஆவிக்குரிய விதத்தில், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் பொழுது அதிலும் நீங்கள் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நாம் சுருக்கமாய் வேதத்தின் சில பாத்திரங்களிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்கள் தனிப்பட்ட பாரம், தனிப்பட்ட காயம், தனிப்பட்ட வேதனை, பிரச்சனை ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம், நீங்கள் அறிந்த வேத பகுதி, முதல் அதிகாரம், அதில் அன்னாள் என்பவள், அவள் மிகவும் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, அவள் ஒரு அவமானத்தோடு இருக்கிற சூழ்நிலையில் மனம் கசந்து அழுகிறாள். அந்த முதல் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே அவள் மிகவும் கர்த்தரிடத்தில் வந்து என்ன செய்கிறாள்? மிகவும் மனம் கசந்து அழுகிறாள். அப்படிப்பட்ட அழுகையோடு கூட, வேதனையோடு கூட இருக்கிற அவளை குறித்து பார்க்கும்போது, அவளை குறித்து அவள் சொல்கிற அவளுடைய வாய் பேசுகிறது சத்தம் அப்படியே வெளியில் கேட்கல. அந்த அளவுக்கு உள்ளத்தின் விசாரத்தை எல்லாம் அவள் கொட்டுகிறாள் தேவ சமூகத்தில். இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுகிறாள். என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஊற்றி விட்டேன்னு சொல்கிறார். ஊற்றுறதுன்னா அந்த அளவுக்கு போட் அவுட், அவ்வளவு அந்த அளவுக்கு அவளுடைய இருதயமானது கரைந்து போகிறது. அந்த அளவுக்கு அவளுடைய தனிப்பட்ட வேதனை என்ன? அவளுக்கு பிள்ளை இல்லை. அவளுடைய பெனினால் அவளை குறித்து கனவீனப்படுத்துகிறாள். அவளால் துக்கத்தை தாங்க முடியவில்லை, சாப்பிடக்கூட பிடிக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாள். அந்த ஒரு வேதனையோடு இருந்த அந்த அவளுடைய வேதனையை ஆண்டவர் பாதத்தில் வைத்து நம்ம பார்க்குறோம். அவள் 11ஆம் வசனத்தில், முதல் அதிகாரத்தின் அந்த 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர்கிட்ட ஒன்று வேண்டுகிறாள், கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? வாசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். சேனைகளின் கர்த்தாவே,
அடியாளுடைய சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, பாருங்க, மறவாமல் நம்முடைய அடியாளை நினைத்தருளி, அவள் என்ன கேட்குறா? ஒன்றே ஒன்று தான் கேட்குறா. என்ன கேட்குறா? ஒரு ஆண் மகனை கொடுத்தாள். அப்பொழுது அவள் ஒரு பொருத்தனையும் செய்கிறாள். அவளை உமக்கு நான் கொடுத்துட்றேன்னு. ஓகே, அவள் கேட்டது என்ன? ஒரு ஆண் மகளை எனக்கு நீர் கொடுக்கணும்னு வேண்டுகிறாள், கண்ணீரோடு கேட்கிறாள். பிரியமானவர்களே, இந்த காரியத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். ஆண் மகனையா கொடுத்தார்? ஒரு தீர்க்கதரிசியே கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவள் வேண்டிக் கொண்டதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியாக அவர் பதிலை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் வேண்டுகொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவர். அந்த வல்லமையின்படியே உங்களுக்கு செய்வார். அந்த அன்னாள் அப்படிதான் அழுது கேட்ட காரியத்தில் அவள் கேட்டதற்கு அதிகமான அற்புதமான காரியத்தை தேவன் செய்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்கள் பாரம் என்ன? உங்களுடைய காயம் என்ன? உங்களுடைய வேதனை என்ன? உங்கள் மன்றாட்டு என்ன? ஆண்டவரத்தை நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்களே, அந்த கண்ணீரின் பாதை தான் என்ன? அதில் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் ஜெபத்திற்கு மேலான பதிலை நிச்சயம் தர முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், அவள் தன் இருதயத்தை ஆண்டவர் பாதத்தில் ஊற்றிட்டா, ஒரு பொருத்தனை செய்கிறா. அதோடு கூட அதுக்கு பின்னாடி அவள் துக்க முகமாய் இருக்கலை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதும். சொல்லுங்கள், நீங்கள் பொருத்தனை ஒன்று செஞ்சிட்டா போதும். சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? சிரித்த முகமாக இருக்கணும். ஆமென், சந்தோஷ முகமாக இருக்கணும். அவ்வளவுதான். பார்த்தீங்களா? இதற்கு ஒரு பெரிய பதிலை அவள் பெற்றுக்கொண்டாள். நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுக்கு எனக்கு செய்வாரா மாட்டாரா? கட்டாயம் செய்வார். பக்கத்தில் போய் சொல்லுங்கள், நாம் ஜெபிக்கிறதுக்கு அதிகமாய் கர்த்தர் செய்வார், மிகவும் அதிகமாய் செய்வார். அந்த வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். எனவே இந்த முதல் காரியம், உங்கள் தனிப்பட்ட பாரத்தை குறித்து, வேதனை குறித்து கவலைப்படாதீங்க. நேரம் அதிகம் இல்லை, அதனால் அதிக காரியங்களை சொல்ல முடியல. நிறைய காரியங்களை சொல்ல முடியும். கண்ணீரின் பாதையில் ஓடின மனுஷி, தற்கொலை பாதையில் ஓடின மனுஷி, 3 முறை தற்கொலை முயற்சி செய்த நான், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். பார்த்து சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறதுக்கு மேலாக செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்கள் ஜெபம் என்ன சொல்லிடுங்க, அப்படியே சொல்லிடுங்க. அவர்கிட்ட உங்கள் பாரத்தை சொல்லிடுங்க. அண்ணால போல் சொல்லிடுங்க. இனி நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன், இந்த பிரச்சனை குறித்து கலங்க மாட்டேன். அப்பா, இதுதான் என் உள்ளத்தை அழுத்துதப்பா, இந்த காரியம்தான் என்னை கஷ்டப்படுத்துதப்பா. இன்றைக்கு என் இருதயத்தை ஊற்றுகிறேன், ஒரு பொருத்தனை செய்யுங்க. இதற்காக நான் இந்த காரியத்தை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பொருத்தனை பண்ணுகிறேன். ஆண்டவரே, இனி நான் துக்கமாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபம் கேட்டார். ஆமென். கட்டாயம் பதில் தருவார். 2வதாக, நமக்கு அநேக பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அதை செய்வதற்கு சிலருக்கு திராணி இல்லாதது போல இருக்கலாம், ஞானம் இல்லாதது போல இருக்கலாம், அதற்கான பலம் இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, அதற்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்வார். நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அந்த ராஜாவிடத்தில் ஆண்டவர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளுன்னு கேட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி கேட்கும்போது அவரும் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். அதை நாம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் கேட்கிறது என்ன? ஆண்டவர்கிட்ட வாசியுங்கள். 9. உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துடலாம். அவ்வளோதான். அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இந்த பொறுப்பு எனக்கு இருக்குதப்பா, இந்த கடமை இருக்குது, இதை நான் செய்ய வேண்டியிருக்குது. இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம், இந்த ஜனத்தை நான் சரியாய் நியாயம் விசாரிக்கணுமே, நான் நன்மை தீமை வகை இருக்கணுமே, டிசைன் பண்ணணுமே, காரியங்களை சரியாய் செய்யணுமே. அதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என் பொறுப்பை நான் சரியாய் செய்யணும். உள்ளத்தில் சாலமோன் மனசில் இருந்தது அதுதான். ஆண்டவர் விருப்பத்தை என்கிட்ட கேளுனோடனே அவன் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கல. நம்மளெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார்னா ஒரு பெரிய லிஸ்ட்டோடு நிற்போம். அப்படி தானே? நம்ம என்னெல்லாம் லிஸ்ட்டு மனசில் இருக்கிறதோ எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் சாலமோன் அப்படி கேட்கல. அதற்கு பதிலாக அவன் சொல்லுகிறான், உம்முடைய ஜனத்தை நான் போக்குவரத்துமாக இருக்கிறேன்,
அதற்கு வேண்டிய நியாயம் விசாரிக்க வேண்டிய அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. அதை செய்வதற்கு நான் சரியான நன்மை தீன்மையை வகையறுத்து, சில நேரத்தில் நம்ம எது நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியாது பாருங்கள். ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு வேலையை செய்யும்பொழுது, ஒரு பொறுப்பை செய்யும்போது நம்ம பாட்டுக்கு செஞ்சுருவோம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இதான் தெரியும், செஞ்சுட்டேன். வீட்டில் ஒரு பெரிய கலாட்டம். அதனால் ஏன் இப்படி செஞ்சேன், எனக்கு இப்படி தான் தெரியும், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அல்லது வேலையில் போய் ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்தில் போய் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். அப்படி அல்ல. எதை எப்படி செய்யணும், நல்லது என்ன கெட்டது எது நாம் அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுக்குற ஆண்டவர். ஆமென். அது நமக்கு ரொம்ப தேவை. நிறைய நேரம் நம்ம குடும்பத்துக்காகவோ நம்முடைய பல காரியங்களை பல விதத்தில் நம்ம செயல்படுத்துவோமானால், ஒருவேளை அது பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியில் வேலை செய்யலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஞானம் தேவையாக இருக்குது. அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஞானம் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். கர்த்தர் விசேஷமாக நடத்திடுவார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் காரியங்கள் என்ன? அங்கே சாலமோன் ராஜா அந்த ஞானத்தை கேட்டோன்னா ஆண்டவர் சபாஷ், எவ்வளோ அருமையான அந்த விண்ணப்பம். ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாய் செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருந்து அதற்காக நாம் ஜெபித்தோன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். புரியுதா உங்களுக்கு? உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட குடும்பம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டாச்சு. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சில காரியங்களை நீங்கள் தான் செய்யணுன்ற நிலைகள் இருக்கலாம், அல்லது வேறு வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற காரியமாக இருக்கலாம். எந்த பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கிறதோ அதை பெஸ்ட்டாக செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை பெஸ்ட்டாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். அதை செய்வதற்கான விஸ்டம் அண்ட் நாலேஜ் அவர் கொடுப்பார். அதற்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அதுக்கு ஆண்டவர்கிட்ட அதிகமாக அதை பற்றி கேட்கவே மாட்டோம். நம்ம என்ன மிஞ்சினா கேட்போம், எப்போ பார்த்தாலும் என்னுடைய பாஸ் இப்படி திட்டிகிட்டே இருக்காரு, அந்த மனுஷன் வாயை மூட வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு சரியான சம்பளம் கிடைக்கவே இல்லை, அந்த சம்பளம் வர்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பாப்பார், நான் உனக்கு ஸ்பெஷல் ஞானம் கொடுத்தா நீ என்ன செய்வ, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மெம்பராக வந்துடுவேன், ஃபஸ்ட் ஆளாக வந்துடுவேன், மேனேஜருக்கு மேலே உன்னால் கொண்டு வர முடியும். ஆமாவா இல்லையா? இது மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதெல்லாம் சாட்சி சொல்ல நேரம் இல்லை, அப்படிலாம் நடந்திருக்கு. அதனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். உங்கள் காரியங்களிலே, வீட்டிலோ வேலையிலோ எந்த இடத்துலையோ நீங்கள் பெஸ்ட்டாக செய்ய முடியும். அப்போது இவர் கேட்டார் பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கொடுத்துருக்கிற பொறுப்பை சரியாய் செய்யணுன்ற ஞானத்தை கேட்கிறானே சாலமோன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். 13ஆம் வசனத்தில் 12-13 வாசித்தீங்கன்னாக்கா அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மாதிரி வேறு ஒருத்தர் இல்லைப்பா, நீ என்கிட்ட நீ உன் வார்த்தையின்படியே நான் உனக்கு கொடுக்குறேன். வாசிங்களே அந்த வசனத்தை. 12-13 பாருங்க. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், உனக்கு முன்னாடி இல்லை, உனக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நமக்கு ஈக்குவலான சிலர் சண்டை போடுறதில்ல, மற்றவனை எப்படியாவது இழுத்து தள்ளுறதில்ல சரியான ஆளாக இருக்க பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் பாருங்க, சரியான காரியத்தை சரியாக வைக்க விரும்பார். புரியுதா உங்களுக்கு? நாம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஆசை உண்டு. அப்போது என் பிள்ளையை விட வேற ஒருத்தர் பெஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தானே? அப்படி தான் நினைப்பீங்க. ஆண்டவர் அதை விட அதிகமாக நினைக்கிறார் நம்மை குறித்து. அல்லேலூயா. அப்போது உன்னுடைய வார்த்தையின்படி செஞ்சேன்ப்பா, உனக்கு ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துட்டேன், அதில் யாரும் ஈக்குவலாக இல்லைப்பா. ஆமேன். சரி, இதுதான் விட்டாரா? அவர் வேண்டி கொண்டது என்ன? சாலமன் ராஜா ஞானம் தான் கேட்டார், அதை கொடுத்துட்டேன்ப்பா, அதில் யாரும் ஈக்குவலாக இல்லைன்னு விட்டாரா? விடலை. அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்களா? நமக்கு தெரிந்த காரியம். இது மன்றி நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமையும் உனக்கு தந்தேன். பாருங்க, இப்போவும் சரி, யாரும் உனக்கு இதுலேயும் யாரும் ஈக்குவல் இல்லை. நீ கேளாத காரியத்தை, ஐஸ்வர்யத்தை, மகிமையை கொடுக்குறேன், அதுக்கு ஈக்குவலாகவும் யாரும் கிடையாது. கைத்தட்டுவோம் ஆண்டவருக்கு. பிரைஸ் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மைப்படுத்துவோம். உங்களுக்கு செய்வார் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு செய்வார். நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு செய்யாமல் ஆண்டவர் யாருக்கு செய்வார்? பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்குன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென்.
நமக்கு செய்வார். நிச்சயமாக செய்வார். நமக்கு ஈக்குவலாக யாருமே இல்லைன்னு ஆண்டவர் வைப்பார். ஆமேன். இந்த அஜ்மானில் உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை, இந்த யுஏஇலேயே உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை, இந்த அரப் கண்ட்ரீஸ்லேயே உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. வைக்க முடியுமா? முடியாதா? தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் உடனே என்னடா அது அப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து இப்படிலாம் இருக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே. நீங்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சிக்காதனால தான் தேசம் இப்படி நடக்குது. தேசத்தில் உங்கள் பொசிஷன் என்ன, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், அதை சரியாக வச்சுட்டு நான் கீப்பப் பண்ணிட்டோம்னா தானாகவே நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுவதை நாம் காண்போம். ஆமேன். அல்லேலூயா. அப்போது சாலமோன் ராஜா கேட்டதையும் கேளாததையும் கொடுத்தார். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவர் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியங்கள் என்ன, உங்கள் பொறுப்புகளை நடத்துகிற ஞானத்தை அவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. இப்போ கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்கப்பா, அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே எனக்கு பொறுப்புகளை சரியாக செய்யட்டும். வீட்டில் ஆனாலும் வெளியில் வேலையில் எங்கேயும் ஆண்டவரே நான் சரியாய் நடப்பதற்கு அந்த ஞானத்தை கொடுப்பீராக. கர்த்தர் சொல்லுவார், உன் வார்த்தையின்படியே உனக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் நீ கேளாத காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நான் நீ வேண்டிக் கொண்டதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை தேவன். ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை அப்படியே நிரப்பி நடத்துவாராக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். கடைசியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஜெப வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியம். நம்ம தனிப்பட்ட பாரம் நீங்கன்னா நல்லது, நம்முடைய பொறுப்புகளை நம்ம சரியாக வெற்றியாக செஞ்சுட்டா நல்லது. அதோடு நம்முடைய லெவல் முடியல. அடுத்த கட்ட காரியம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன, அவருக்காக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், அவர் விரும்புகிறபடி ஜெபிக்கிற வாழ்க்கை இருக்கிறதா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா. இப்போ வேணால் எங்கே குண்டு போடுறான் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா பயந்துக்கிட்டு ஆண்டவரே காத்துக்கொள்ளும், யுஏஇயை காத்துக்கொள்ளும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ யுஏஇக்கு ஜெபம் பண்ணிட்டோம். சர்ச்சுக்கு வந்து இங்கே ஜெபம் நடத்தும் போது ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்க தான் அதோட சரி, அதுக்கப்புறம் வேறு காரியங்கள் தான் ஜெபமாக இருக்கும் இல்லையா. அப்போது ஆண்டவர் நாம் தேசம் அழியாதபடிக்கு திறப்பில் நிற்கிறதுக்கு, சுவரை அடைக்கிறதுக்கு கர்த்தர் ஒருவனை தேடினேன்னு சொல்கிறார். அப்படி தான் நம்மை தேடுகிறார். நீ தேசத்தை அழிக்காமல் இருப்பியா, அழியாமல் காப்பதற்கு நீ வருவாயா, மற்றவர்களுக்காக நீ ஜெபிப்பாயா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கீங்க, உப்புனா அது பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, அது அழியாமல் இருக்கிறதுக்கு பயன்படுகிறது. அழிவை அதை நீக்கிறதுக்கு ஓரளவு அதையும் பயன்படுத்துகிறார்கள், மருந்தாக பயன்படுத்துகிறார்கள், ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த விதமாக ஆண்டவர் உப்புன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் உப்பாக இருக்கிறோமா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அநேகர் உப்பாக இல்லாமல் தப்பாக இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணுவதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவங்க உப்பாக மாறாமல் தப்பாக மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கி நாம் மாறணும், ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாய். ஆமேன். அல்லேலூயா. அப்படி நாம் மாறும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்ல ஆண்டவர் நமக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நாம் யோபு பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், போராட்டம் இருக்குது, எனக்கு பல பாடுகள் இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, நான் அப்படிலாம் இருக்க முடியும், நான் அப்படிலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் என்னால் அப்படி சாட்சியாக இருக்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நமக்கு யோபு என்ற மனுஷனை ஆண்டவர் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோபின் அந்த பாடுகள் நமக்கு தெரியும். அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை இழப்புகள், வேதனைகள், நிந்தை, அவமானங்கள். ஆனாலும் அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிறார், அவர் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட யோபு, இந்த யோபு ஜெபம் பண்ணுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் வாசியுங்கள். 42ஆம் அதிகாரம். பார்த்தீங்களா? யோபு தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபம் பண்ணினான், வேண்டுதல் செய்தான்.
அப்படி செய்த பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. இத்தனை காலமாக அவன் கொஞ்ச காலமாய் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள். ஆனால் இப்போ என்ன நடக்கிறது? யோபு ஜெபம் பண்ண வேண்டும் அந்த சிநேகிதருக்கு. எந்த சிநேகிதர்? அவங்க எல்லாம் இந்த யோபுவை போட்டு உருட்டிட்டு கிடக்குறாங்க, வார்த்தையாலே போர் செய்கிறாங்க, என்னென்னவோ காரியங்களை நெகட்டிவாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த யோபு ஜெபிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆமென். அப்படி ஜெபித்த பொழுது யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென். அது மாற்றினது மட்டும் இல்லைங்க, யோபு அதை எதையும் கேட்கல. யோபு ஆண்டவரே எனக்கு 2 மடங்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டாரா? கேட்கல. நடந்தது என்ன? யோபுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரா? 2 தனையாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமென். யோபு இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, 2 மடங்கு ஆசீர்வாதங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை சில காரியங்களிலே சில ஆசீர்வாதங்கள் இழந்து போனது போல இருக்கலாம், சில நன்மைகளை இழந்து போனது போல இருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்து போனது போல இருக்கலாம், பல போராட்டங்கள் நிந்தைகளை சந்தித்தது போல இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? மற்ற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிறோமா? யோபு இடத்திலேயே போட்டு அங்கே முரட்டாட்டமான அந்த நேரமாக யோபுடைய வாழ்க்கையில் அந்த சிநேகிதர்கள், நண்பர்கள் அந்த யோபு வார்த்தையினாலே அவர்கள் பேசிக்கொண்டு எத்தனை விதமாய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில். மற்றவர்கள் என்னை கஷ்டப்படுத்தினவர்கள், என்னை வேதனைப்படுத்தினவர்கள், எனக்கு விரோதமாய் பேசினவர்கள், நடந்தவர்கள், அவர்களுக்காக கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே அவர்களுக்கு எந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை மாற்றும். ஒருவேளை அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியலனாலும் ஆண்டவரே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆமென். அப்போது உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க. அப்போது அந்த காரியம் பார்த்தீங்கன்னா பல ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஆமென். காரணம் இயேசுடைய சுபாவம் அப்படிதான். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் அப்படிதான். அவரை போல நாம் மாற வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இவங்க என்னத்துக்கு இவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். மாத்திரமல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்ளாத ஆசீர்வாதங்களை தருவார், 2 மடங்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைத்திராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உயர்த்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் எழும்பி நின்று நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி யாரும் ஒரு 2-3 நிமிஷங்களில் நம்ம ஜெபத்தை முடிக்க போகிறோம். நாம் தேசத்துக்காக ஒரு விசை கூட ஜெபிப்போம். இந்த இடத்துல ஜெபித்தோம், ஆனாலும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வதற்கு, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கருத்தில் அப்படியே தாழ்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீ நேசிக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு கண்மலையாயிருக்கிறார், அவர் நமக்கு கோட்டையாயிருக்கிறார், அவர் தஞ்சம், துருகம், தாபரமாயிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு உன்னதமானவருடைய மறைவு இருக்கிறது, சர்வ வல்லவருடைய நிழல் இருக்கிறது. ஆமேன். எனவே நாம் இருக்கிற இந்த இடத்துல, இந்த யுஏஇல நம் நிமித்தமாக இந்த தேசத்துக்கே பாதுகாப்பு. நாம் இந்த தேசத்துக்கு உப்பாக இருக்கிறோம். இந்த தேசம் அழிய ஆண்டவர் விரும்பல, ஆண்டவர் எந்த அழிவையும் வர விரும்பல. இன்றைக்கு இந்த தேசத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேசத்தின் பாதுகாப்பு கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தின் மூலமாய் தருவார். இப்போ நாம் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். பாருங்க, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதை கட்டாயம் காண்பீர்கள். நாள் ஒன்று வரும்,
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றேன், கர்த்தருக்காக நான் வாழ்ந்தேன், நான் ஜெபித்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், நான் அவருக்கு வைராக்கியம் பாராட்டினேன், கர்த்தர் எனக்கு வைராக்கியம் பாராட்டி விட்டார் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். பிரதர், கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவார். சிஸ்டர், உங்களை பயன்படுத்துவார். நேரம் வருகிறது, கர்த்தருக்காக நீங்கள் பாராட்டுகிற வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார், விசுவாசத்தை கனம் பண்ணுவார், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை கனம் பண்ணுவார். நீங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சகல காரியங்களும் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, என் கண்மலை நீர்தான், என் கோட்டை நீர்தான், என் தஞ்சம் தாபரம் துருகம் நீர்தான் ஆண்டவரே, எனக்கு என் ஜீவன் நாளெல்லாம் ஜீவன் நீர்தான். நீங்க சொல்ல சொல்ல இதே நேரத்தில் உங்கள் மேல் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி, பாதுகாப்பின் வளையம் இறங்கி உங்களையும் உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தமாய் இந்த தேசத்தின் எல்லா எல்லைகளையும் கர்த்தருடைய தூதர்கள் சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் இறங்கி வருவார். கண்களை மூடி கண்மலை நீதானே, எந்தன் கோட்டையும் நீதானே, எந்தன் தஞ்சமும் துருகமும் தாபரம் நீதானே. சொல்லி பாடுவோமா? கண்களை மூடி. எந்தன் கண்மலை நீதானே, எந்தன் கோட்டையும் நீதானே, எந்தன் தஞ்சமும் துருகமும் தாபரம் நீதானே. எந்தன் ஜீவனாளெல்லாம் எந்தன் ஜீவன் நீதானே, ஜீவன் உள்ளளவும் உமக்காய் வாழ்ந்திடுவே. அவருக்காய் வாழ்ந்திடுவே. எந்தன் ஜீவனாளெல்லாம் எந்தன் ஜீவன் நீதானே, ஜீவன் உள்ளளவும் உமக்காய் வாழ்ந்திடுவே. சொல்லி பாடுங்கள். தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரிக்கிறேன், கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுகிறேன், உம்மை வாழ்த்தி உயர்த்தி பாடி துதிக்கிறேன். கைதட்டி பாடுங்க. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை போற்றி பாடுகிறேன், உம்மை வாழ்த்தி உயர்த்தி பாடி துதிக்கிறேன். என் சத்தியம் நீர்தான் ஐயா, எந்தன் சத்தியம் நீதானே, எந்தன் கேடகம் நீதானே, எந்தன் சத்துருக்களை ஜெயிப்பவர் நீதானே. சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். எந்தன் சத்தியம் கர்த்தர் ஜெயம் எடுக்கிறவர். எந்தன் கேடகம் நீதானே, எந்தன் சத்துருக்களை ஜெயிப்பவர் நீதானே. எந்தன் ஜீவனாளெல்லாம் எந்தன் ஜீவன் நீதானே, ஜீவன் உள்ளளவும் உமக்காய் வாழ். கண்ணை மூடி சொல்லுங்க. எந்தன் ஜீவனாளெல்லாம் எந்தன் ஜீவன் நீதானே, ஜீவன் உள்ளளவும் உமக்காய் வாழ்ந்திடுவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை போற்றி பாடுகிறேன், உம்மை வாழ்த்தி உயர்த்தி பாடி துதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற வேளையில அப்படியே இறங்கி ஆண்டவரே இந்த தேசத்தை மூடிக்கொள்ளும். யோசபாத்தின் தேவன் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்களை முறியடித்தவர் அல்லவா, சத்துருக்களை சிதறடித்தவர் அல்லவா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த வளைகுடா நாடுகளிலே உம்முடைய வல்லமை இறங்கணும். யுஏஇ தேசத்தை சுற்றிலுமாய் அக்னிமயமான தேவதூதர்கள் இறங்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணும். யோசபாத்தின் தேவனே, நீர் எழுந்தருளி சத்துருக்களை சிதறடிப்பீராக. பொல்லாத ஆவிகள் சிதறண்டு போகட்டும். எல்லா யுத்த ஆவிகள் அழிவதாக, யுத்த மேகம் மறைந்து ஓடுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாரும் சொல்லுங்க, யுத்த மேகம் மறைவதாக, யுத்த ஆவிகள் அழிவதாக. யுத்தத்தின் வல்ல அதிபதியானவர் வெற்றி எடுப்பீராக. தம்முடைய ஜனத்துக்கு கேடகம் அரண் கோட்டை பெலனானவர் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி தகப்பனே. வந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும். வியாதி இருக்கிற இடத்துல கை வச்சுக்கோங்க, பலவீனம் இருக்கிற இடத்துல கை வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் அருமையான நம்முடைய பிள்ளைகளின் சரீரத்துல எந்த பலவீனம் எந்த சுகவீனம் இருந்தாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறு, இப்போ மறைந்து போ. ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், பலன் உண்டாவதாக. receive a miracle in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த திருச்சபையை ஆசீர்வதியும், இந்த ஊழியக்கார பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதியும். வாலாக்காமல் தலையாக்க போகிறீர்.
கீழாகாமல் மேலாகுவாய் என்று நீர் சொல்லுகிறீர். நான் வழி நடத்துவேன், ஆலோசனைகளை தருவேன். நான் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வதை காண்பீர்கள். நான் கூட இருந்து நடத்துவேன், எல்லைகளை விசாலமாக்குவேன், என் நாமத்தையே உன் மூலமாய் உயர்த்தி கொள்வேன். நீங்க சொல்றதுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றி பலிகள் அப்பா. கரங்களை தட்டி உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஜெபத்தில் இருங்க, கர்த்தர் நிச்சயம் இந்த மாற்றத்தை தருவார். ஜெபத்தை மட்டும் விட்டுடாதீங்க. நம்முடைய இந்திய தேசத்துக்காகவும் 12 மாநில எலெக்ஷனுக்காகவும் தொடர்ந்து ஜெபிங்க. தமிழ்நாட்டுக்காய் ஜெபிங்க. கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதம். எனக்கு அன்பான திருசபை மக்களே, இப்போது நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நம்ம ஏன் கர்த்தருடைய பந்தியை ஒவ்வொரு மாதமும் ஆசரிக்கிறோம் என்றால், இது கர்த்தர் திருசபைக்கு ஒரு சாக்கிரமந்தாக சந்திருக்கிறதுனால நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம். நான் நேரடியாக கர்த்தருடைய அந்த பந்திக்குள்ள அந்த வசனங்களை நான் எப்போதும் வாசிக்கிறது போல வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்வோம். இந்த நாளில் நம்ம அந்த கேட்ட சத்தியத்தை ஒரு தடவை கூட மனசுக்குள்ள ரீகால் பண்ணி கொள்ளுங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் என்னுடைய தொழிலின் காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இந்த நாளில் இந்த ஆராதனையிலே திருவிருந்திலே கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தீங்கப்பா. கர்த்தருடைய தகப்பனே, ஊழியர்களையும் எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீங்கப்பா. அவர்கள் மூலமாக தகப்பனே எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருசபை மக்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகளையும் நீங்கள் கிருபையாய் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தகப்பனே நாங்கள் தேவநாமத்துக்கு மகிமையாய் ஓட உழைக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியர்களை உமது கரங்களில் தருகிறோம்ப்பா. நீ ஆண்டவரே நிறைவாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இப்போது இங்கே சபையில் உள்ள அநேக பிள்ளைகள் 10th 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் பரத்திலிருந்து கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிளைமேட் எல்லாம் மாறுகிறதுனால அநேக பிள்ளைகள் தகப்பனே கோல்டுனாலும் சின்ன சின்ன ஃபீவர்னாலும் கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒலிவ மர கன்றுகளாய் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வர கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. ஊர்லேயும் தகப்பனே நாளைய தினத்திலே 12th 10th எக்ஸாம்லாம் தொடங்குது. ஆண்டவரே, எங்கள் சபையிலேருந்து எழுதக்கூடிய பிள்ளைகள், எங்கள் உறவினர்களின் பிள்ளைகள், திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே கிருபையாய் ஆரோக்கியமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தெளிந்த புத்தியோடு இந்த பிள்ளைகளை அட்டென்ட் பண்ணவும் ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் நல்ல மார்க்களோடு ஜெயிக்கவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. இந்த காலங்களில் பெற்றோரும் எந்தவித டென்ஷன் இல்லாதபடி அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. போகையிலும் வருகையிலும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பொற்கரங்களுக்குள்ள எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னை எங்களோடு தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு பாடலின் 2 அடியை பாடி நம்ம நிறைவு செய்வோம். கன்னை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. இன்பநாதா ஆத்துமனேசம், ஆத்துமனேசம், ஆத்துமனேசா, அன்பின் கடலே, அன்பின் கடலே, அன்பினால் என்னை உருவாக்கினீரே.
கிருபை தாருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழைக்கு இறங்கும் ஏசையா ஏழைக்கு இறங்கும் ஏசையா தேவனின் சீத்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும் தியாகமானீரே தியாகமானீரே தேடின உள்ளம் கழித்திடுதே தேடின உள்ளம் கழித்திடுதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நிறுத்திக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் இடைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் திருசபை மக்கள் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்று தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரலை மறவாதே. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு 2 வாரம் கூட நமக்கு இந்த